ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் அந்த வீடியோவில் காட்டுறது வந்து இது பேர் வந்து மரக்கட்டுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு, இது அழகாக அப்படியே வருது. அதனுடைய கால்களை எண்ணவே முடியாது போல், அவ்வளோ கால்கள் இருக்குது அதுக்கு. நீங்கள் யாரெல்லாம் அதை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே அது மேலே டச் பண்ணோன்னா டக்குன்னு அது சுருண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஊர் சைடு நிறையவே இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து தீபாவளிக்கு ஊருக்கு போயிருந்தோம். அப்போ வந்து எங்கள் வண்டியிலே போயிருந்தோம். அந்த வண்டி என்னாச்சு, டயர் கொஞ்சம் போயிடுச்சு. அதனால் டயர் மாற்றலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம், தேவிகாபுரம். நான் இப்போ காட்டுறது வீடியோவில் தேவிகாபுரம். யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அந்த ஊரில் ஏரி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏரி ஃபுல்லாக. இங்கே தான் மீன்லாம் பிடிச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விற்பாங்க. அங்கே கோவில் கோபுரமும் காமிச்சோம் பாருங்கள். அங்கே ஒரு கோவில், அந்த கோவில் பேர் கூட சிவன் கோவில் தான் இருக்கும் அதில், அந்த கோவில். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தேவிகாபுரத்தில் பார்த்தோம். பட் வண்டி டயர் வந்து எங்களுக்கு கிடைக்கல. தீபாவளி டைம், ஃபெஸ்டிவல் டைம்னாவே லீவ் விட்டுருக்காங்க கடை எல்லாமே. நாங்கள் ரிட்டன் சென்னைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வண்டி இருந்தால் தான் நாங்கள் ரிட்டன் வருது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு போலூர் போக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் தான் போலூர் போகிறேன். சரி, போகும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கொஞ்சம் காட்டலாம். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி, உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே போகிறோம். ஃபுல்லாகவே மலை அந்த மாதிரி நிறைய. இந்த தேவிகாபுரம்னு சொல்கிற ஊரில் நிறைய கோவில் இருக்கும். நாங்களே ஆனால் போனதில்லை, பக்கத்து ஊர் தான். அவ்வளோ போக மாட்டோம். போனால் எதுக்காக ஊருக்கு போகிறோமோ அதை பார்த்துட்டு உடனே ஓடி வந்துடுவோம். நாங்கள் அவ்வளோ போகிறதே இல்லை. அன்றைக்கி போகவே சுற்றி பார்க்கலான்னு போனோம். ஆனால் போகிற வழி ஃபுல்லாக இங்கே பாருங்கள், சிற்பங்கள் செய்கிற இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நம்ம இந்த சாமி சிலைங்க அந்த மாதிரி எல்லாமே இங்கே தான் செய்கிறாங்க. நானும் ஆச்சரியமாக பார்த்தேன். கொஞ்சம் அப்படியே எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 20-25 அந்த இதுவும் பார்த்துருப்பேன். சிற்பங்கள் செய்கிற இடத்த பார்த்துருப்பேன். லைனாக தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க நிறைய. அதான் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு அவங்க சொன்னாங்க, இந்த சைடு ஃபுல்லாகவே சிற்பங்கள் செய்கிற இடம் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல்லாகவே எங்கே பாரு. ஆனால் அதை நிறுத்தி வீடியோ எடுக்க முடியல, எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. போதும் வண்டி டயர் மாற்றணும் முதலுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக போயிட்டு இருந்தோம். அதனால் வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல. எல்லா சைடும் பாருங்கள், இங்கே எல்லாமே அந்த சிற்பங்கள் செய்கிற இது தான் இருக்குது. செதுக்குறாங்க, அப்படியே அவங்களே செதுக்குறாங்க. மிஷின் வச்சு செதுக்குறாங்க ஒரு சில இடத்துல கையாலவே செதுக்குறாங்க. அந்த ஆப்பு என்னமோ சம்திங் உளி வச்சு செதுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஃபுல்லாகவே அதுதான் நிறைய இருக்குது. இங்கேருந்து தான் கொஞ்சம் வெளியூருக்குலாம் சாமி சிலைங்க அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரு. ஃபுல்லாகவே இந்த சைடு, இது ஊர் பேர் எதோ சொன்னாங்க. என்ன ஊருன்னா மொடையூர் நினைக்கிறேன். மொடையூர். இந்த சைடு தான் ஃபுல்லாகவே சிற்பங்கள் எல்லாமே. என்னென்ன வகையான சாமி சிலைலாம் கேட்டால் எல்லாமே நமக்கு செஞ்சு தருவாங்களாம். நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சாமி சிலைங்க வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து சொல்லுங்கள், செஞ்சு கொடுப்பாங்க. நல்லாவே சூப்பராகவே செஞ்சு கொடுப்பாங்க. எல்லா சாமி சிலையுமே வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம கோவிலில் கருவறையில் வைக்கிறோமே அந்த மாதிரி எல்லா சிலையுமே செதுக்கி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இது வந்து என்னமோ க்ரீன் கலர் தெரியுதுன்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே ஜல்லி கல் உடைக்கிற இடம் போலங்க. எவ்வளோ வண்டிங்க அப்படின்னு ஃபுல்லாகவே இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாக சுற்றி சொட்டர் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஷீட்டு போட்டு சொருவி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், இங்கேயும் சிற்பங்கள் செய்கிற இடம். இங்கே வந்து சிற்பங்கள் ப்ளஸ் அப்புறம் என்ன, அது இந்த நம்ம கடப்பாக்கல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இங்கே இருக்குது. அதுவும் இருக்குது. இந்த பாத்ரூம் செப்டிக் கட்டினாங்கன்னா அது மேலே க்ளோஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கல் எல்லாமே இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே. எதுக்குமே குறையே இல்லைன்ற மாதிரி எல்லா வகையான கல்லில் செய்கிறது எல்லாமே இருக்குது. ஃபுல்லாகவே செதுக்கி அழகாக வச்சுருக்காங்க நீட்டாக. எனக்கு அப்போ ஒரு டவுட் வந்துச்சு, இந்த சிலையெல்லாம் அப்படியே நாங்கள் ரிட்டன் வரும்போது பார்க்குறோம், ஒரே ஒரு ஆள் கூட இல்லை அந்த கடையில். அப்போ இந்த சிலையெல்லாம் யாராச்சும் தூக்கி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டேன். இவ்வளோ பெரிய சிலையை எப்படி தூக்க முடியும் ஒரு ஆளால்? அது ரொம்ப கஷ்டம் தூக்கிலாம் வைக்கிறது, அதனால தான் தைரியமாக விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் மைண்டு பார்த்திங்களா எப்படிலாம் யோசிக்க தோணுது. நீங்கள் இந்த மாதிரிலாம் யோசிப்பீங்களான்னு சொல்லுங்கள். கடைக்காரருக்கு கூட இந்த அக்கறை இருக்குமான்னு தெரியல. நான் இவ்வளோ அக்கறைப்பட்டு அச்சோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கரும்பு தோட்டம். ஃபுல்லாகவே இந்த மழை கிளைமேட்டுக்கு சாஞ்சிட்ருக்கு, எல்லாம் அப்படியே படுத்த மாதிரி இருக்குது. கரும்பு, நெற்பயிர் எல்லாமே ஃபுல்லாக பச்சை பசேல்னு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் போலூர், அப்போ தான் நானும் போகிறேனே. லாங் தான், ஒரு 1/2 hour ட்ராவல் தான் எங்கள் ஊரில் இருந்தது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த காவான்னு சொல்லுவாங்க, இது அந்த மாதிரி கால்வாய். எல்லாம் அப்படியே ஈவினிங் டைம்னோடனே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கரண்ட்டு கம்பம் பாருங்களேன். நல்லா பெருசாக இருந்தது. எனக்கு பார்த்ததுலே ரொம்ப பெருசாக பார்த்த மாதிரி இருந்தது. இது எல்லாமே லைனாக. நான் சின்னதாக பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இது ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருந்தது இந்த கரண்ட்டு இதுவெலாம்.
நல்லா சேஃபாக இது பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே. நாங்கள் போனது ஈவினிங் டைம்னு எல்லாருமே இந்த மாடு ஆடு எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா இருந்துச்சு அது எல்லாமே பார்க்கறதுக்கு. ஈவினிங் டைமு நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு ஆறு ஏரின்னு தெரில, இதில் இந்த கொஞ்சம் இடத்துல மட்டும் தண்ணி போச்சு. இதில் ஆறு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆமாம், இது ஆப்போசிட்லேயே இருக்குது, ஆறு தான். தண்ணி கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு அதில். வெண்மணின்ற ஒரு ஊர் இங்கே, அதனால் அதை வீடியோ எடுத்தேன் நான். வெண்மணி பேர் வெண்மணின்னு ஒரு ஊர் பேரே இருக்குது பாருங்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இங்கே இந்த சைடு பார்த்தா ஒரு காலேஜ் இருந்தது. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இதாக நாங்கள் எங்கள் குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் லாங் ட்ராவல் மாதிரி தனியாக போனோம் நாங்கள் 2 பேரும், நானும் எங்கள் வீட்டுக்காரோம். இங்கே பாருங்கள், இந்த சைடு போனால் திருவண்ணாமலை, பெங்களூர், வேலூர் அப்படின்னு இருக்குது. லெஃப்ட் சைடு தான் திருவண்ணாமலை, அந்த சைடு தான் போலூரும் போல். ஸ்ட்ரெயிட்டாக போனால் போலூர். அப்போ என்னன்னு தெரியலையே, ஸ்ட்ரெயிட்டாக போனோம் போலூர் போல். இந்த சைடு ரைட் சைடு வேலூர், லெஃப்ட் சைடு திருவண்ணாமலை, ஸ்ட்ரெயிட்டாக போனால் போலூர். அதனால் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் போலூர். இங்கே ஒரு அம்மன் கோவில் இருந்துச்சு, அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஒரு ஏரி வரும் பாருங்களா, எவ்வளோ பெருசு பாருங்கள். தண்ணி நிறைய இருக்குது, எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள். இதில் இறங்கி மீன் கூட பிடிக்க முடியாது போல், பயமாக இருக்குது. ஃபுல்லாக இந்த முள் மரம் எல்லாமே சுற்றி இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கும் ஈவினிங் டைமும் அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய சர்ச்சு ஒன்று பார்த்தேன், நல்லா பெருசாக இருந்துச்சு. இது என்னதுன்னு தெரியலையே, ஸ்கூலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சர்ச்சு போல், ஆனால் இதுக்குள்ளேயே ஸ்கூலும் இருக்குது. சர்ச்சும் இருக்குது, இதுக்குள்ளேயே ஸ்கூலும் இருக்குது. நல்லா பெருசு, நல்லா சூப்பராக லைட் செட்டிங்லாம் போட்டு செம்மையாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது தான் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் போலூர் ரயில்வே ஸ்டேஷன். யார் யார் பார்க்காதவங்களும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதான் போலூர் ரயில்வே ஸ்டேஷன், புதுசாக கட்டியிருக்காங்கன்னு கட்டினதுன்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, நமக்கு கிட்ட தான் போலூர். பரவாயில்ல, இங்கேயும் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்துச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் எங்கள் ஊரில் ரயில்வே ஸ்டேஷனை நான். இங்கே வந்து ஒரு கூட்ஸ் வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. இது வந்து வழியை சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க போலூர் போகிறதுக்கு. அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டதுனால வழி எல்லாமே சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. போலூர் போகிற வழியே இப்போ மாறி போச்சு. எங்களுக்கு சுத்தமாக தெரியல எப்படி போகிறதுன்னு. மேப் ஆன் பண்ணு அப்புறம்னு சொல்லிட்டு அப்புறம் மேப் ஆன் பண்ணோம். அப்பயும் அது வழி எங்கெங்கேயோ காட்டுது மேப்பு. ஓகேன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே அங்கே ஒருத்தவங்களை நிறுத்தி கேட்டோம். அப்புறம் அவங்க வழி சொன்னாங்க. அந்த வழி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. குண்டும் குழிமா தூக்கி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே ஒரு மலை மேலே பாருங்கள், பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. நல்லா அந்த பெருமாள். அப்புறம் நாங்களும் வண்டி டயர்லாம் மாட்டிட்டு ஒரு வழியாக மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.